தலையில் அரச கிரீடம், கையில் வீரவாள், உடல் முழுவதும் ஜமீன் உடையுடன் கம்பீரமாக நின்று ஜமீன்தாராக பட்டம் ஏற்றுக்கொண்ட மழவராயர்களின் வாரிசு சீமத்துறை விஜய ஒப்பில்லாத மழவராய நயினார் ஜமீன்தார் வாழ்க என்று ஒலிக்க ஒலிக்க உடலை புல்லரிக்க வைத்த கூஸ்பம் சம்பவம். அரியலூரை ஒரு காலத்தில் ஆட்சி செய்த இந்த மழவராயர்கள் யார்? சோழர்கள் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் குறித்து இந்த காணொளியில் விரிவாக காணலாம். தமிழ்நாட்டை பூர்வ காலம் தொட்டு ஆட்சி செய்து வந்தவர்கள்தான் சேரர், சோழர், பாண்டிய மன்னர்கள். இவர்களில் சேரர் வழி வந்தவர்கள்தான் அரியலூர் பகுதியில் மழவராயர் என்ற பட்டப்பெயருடன் 1740 ஆண்டு முதல் ஆட்சி செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ராஜேந்திர சோழனின் மகனான வீர ராஜேந்திர சோழன் காலத்தில் அவர்களது கல்வெட்டில் அரியலூர் மழவராயர்கள் என்று குறிப்பிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விஜயநகர அரசர்கள் காலத்தில் இவர்கள் பாளையக்காரர்களாகவும், ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஜமீன்தார்களாகவும் இவர்கள் அதிகாரம் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதுபோக தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் மற்றும் அவர்களது முன்னோர்களையும் ஆதரித்த பெருமைக்குரியவர்கள் இவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் ஜமீன் முறை இல்லாமல் அதிகாரத்தையும் அவர்கள் இழந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அரச குடும்பங்களுக்கு உரிய பாரம்பரிய நடைமுறைகள் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதன் ஓர் சாட்சியாகத்தான் இப்போது ஒரு சம்பவம் நடந்துள்ளது. ஆம், அரியலூர் மழவராயர்களின் வாரிசான KR துரை விஜய ஒப்பில்லாத மழவராயர் 21வது ஜமீன்தாரராக முடிசூட்டிக் கொள்ளும் விழா நடைபெற்றது. மேலும் அரியலூர் மழவராயர்களின் குலதெய்வ கோவிலான ஒப்பில்லாத அம்மன் கோவிலில் பட்டாபிஷேகமும் நடந்துள்ளது. அப்போது அவர் பட்டத்தையும் ஏற்றுக்கொண்டார். பாரம்பரிய வழக்கப்படி கோவில் வளாகத்தில் அவருக்கு ஒப்பில்லாத அம்மன் முன்பு பாரம்பரிய ஜமீன் உடை அணிந்து கையில் வீரவாள் கொடுக்கப்பட்டு மற்றும் தலையில் அரச கிரீடம் கொடுக்கப்பட்டு அவருக்கு ஜமீன்தாரராக பதவியேற்கும் விழா நடைபெற்றது. ஜமீன்தாரராக அவருக்கு பட்டாபிஷேகமும் செய்து வைத்தனர். அப்போது அவர்களின் வாரிசும் உறவினர்களும் அங்கு உடன் இருந்தனர். இந்த ஒரு காணொளி சமூக வலைதளங்களில் தற்போது அனைவரையும் புல்லரிக்க வைத்துள்ளது.